அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தலைப்பில் கடந்த 5 நாட்களாக முன்னுரையாக சில செய்திகளை நம்ம பார்த்தோம். இன்றிலிருந்து அடிப்படையான பாடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல்ல அந்த அரபு மொழியை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மொழியை எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழியை அறிவதற்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மொழியுடைய சொற்களுடைய வகையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு சொல்லையும் முன்னொரு சொல்லோடு எப்படி ஒட்டுவது, சேர்த்து அதை ஒரு வாக்கியமாக சொற்றொடராக உருவாக்குவது என்பது இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தமிழ் மொழியில் இருப்பது போலவே அரபு மொழியிலையும் பெரும்பாலான மொழிகள்லையும் சொற்கள் 3 வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு தனித்தனியான சட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையான சொல்லும் இடத்துக்கு ஏற்ப பல மாறுபட்ட வடிவங்களை பெறுகிறது. அதனால் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், சொற்களுடைய வகைகளை நம்ம தமிழில் முதல் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அரபியில் தெரியணும். சொற்களுடைய வகை என்னென்ன வகை இருக்குது என்று சொன்னால், சில சொற்கள் பெயர் சொற்கள் என்று சொல்வார்கள். சில சொற்களை வினை சொற்கள் என்று சொல்கிறோம். சில சொற்களை இடை சொற்கள் என்று நம்ம சொல்கிறோம். ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அது ஒன்று வினை சொல்லாக இருக்கும், இல்லைன்னா பெயர் சொல்லாக இருக்கும், இல்லைன்னா இடை சொல்லாக இருக்கும். இதை நம்ம பாஷையில் புரிந்து கொண்டால் தான் அரபியில் சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். ஏன்னா இது கூட தெரியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தமிழில் கூட தாய்மொழியில் பேசினா கூட இந்த சொல்லுடைய வகையை விளங்காத மக்களும் இருப்பார்கள். அவர்களையும் கருத்தில் கொண்டு தான் இந்த பாடத்தை நம்ம நடத்துகிறோம். பெயர் சொல்லுண்டா என்ன, வினை சொல்லுண்டா என்ன, இடை சொல்லுண்டா என்ன என்று சொன்னால், ஒரு இடத்தை, ஒரு மனிதனை, ஒரு பொருளை, ஒரு கருத்தை சொல்லக்கூடிய எல்லா சொற்களுமே பெயர் சொற்கள் என்று சொல்வார்கள். உதாரணமாக, ஒரு ஆளுக்கு பேர் இப்ராஹிம், இது பெயர் சொல். அவன் மனுஷனத்தை சேர்ந்தவன் தானே, மனிதன், அது பெயர் சொல். ஆடு, மாடு, கழுதை, குதிரை, கொக்கு, குருவி, ஓனா, மீன், நாய், நரி, இது எல்லாமே பெயர் சொல். அதெல்லாம் அந்த பொருளை குறிக்குதுல. அதே மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்குன்னு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, பருப்பு, வெங்காயம், இது எல்லாமே இந்த சொல்லுக்கு என்ன பேர்னா பெயர் சொல். இது ஒரு பொருளை குறிக்கிறது, இந்த பொருளை மட்டும் குறிக்கிறது. வெங்காயம்ங்கிற அந்த சொல்லு வெங்காயத்தை மட்டும்தான் குறிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சொற்களை பெயர் சொற்கள் என்று சொல்லுவோம். பெயர் சொல் என்றால் அது ஒரு பொருளாகத்தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஒரு கருத்தாகவும் இருக்கலாம். காலை, மாலை, பகல், இரவு, இதெல்லாம் கூட பெயர் சொல் தான். காலைன்னு ஒரு பொருளாக கிடையாது. ஆனால் காலைன்னு ஒரு கருத்து இருக்குதுல்ல. காலைன்னா இந்த நேரத்துக்கு சொல்லப்படுறது, மாலை என்றால் இந்த நேரத்துக்கு சொல்லப்படுறது. அது மாதிரி நம்ம தொழுகையில் லுஹர், அசர், மகரிப், ஈஷா, இதெல்லாம் பெயர் சொற்கள். லுஹர்னா என்ன, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழுகைக்கு பெயர். அசர்னா அது ஒரு பெயர். அப்போ அந்த பெயர் சொற்கள் என்று சொன்னால் எதையாவது ஒன்றை குறிக்கும். அந்த பொருளை மட்டும் அக்யூரேட்டாக கரெக்டாக குறிக்கும். இப்படி குறிக்கக்கூடிய சொற்களை தான் பெயர் சொற்கள் என்று நம்ம தமிழில் விளங்கி வச்சுருக்கிறோம். இந்த பெயர் சொற்களில் அடுத்த சொல் என்னென்னு கேட்டால் வினை சொல்னு சொல்லுவோம். வினை சொல் என்பதில் ஒரு செயலை குறிக்கும். செயலை மட்டும் குறித்தால் கூட வினை சொல் ஆகாது. உதாரணமாக சாப்பிடுதல் ஒரு செயல் தான், ஆனால் இது வினை சொல் கிடையாது. சாப்பிட்றது ஒரு செயல் தானே, செயலை மட்டும் குறித்தா கூட பெயர் சொல்ல முடியாந்துடும். சாப்பிடுதல், குடிக்குதல், அடிக்குதல், ஓடுதல், ஆடுதல், அழுகுதல், சிரித்தல்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் கூட ஒரு செயல் தானே. செயலை குறிக்கிறதெல்லாம் கூட வினை சொல்னு சொல்லக்கூடாது. செயலோடு காலத்தையும் சேர்த்து குறிக்கணும். ஒரு ஒரு வார்த்தை ஒரு செயலையும் ஒரு காலத்தையும் சேர்த்து குறிக்கும் என்று சொன்னால்தான்
அந்த மாதிரியான சொற்களை வந்து வினை சொற்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக இப்போ அடித்தல், இது ஒரு செயல். ஒரு ஆள் ஒருத்தன் அடிக்கிறான், இது ஒரு செயல். இது வந்து பெயர் சொல் தான். இது அந்த அடிக்கல் அந்த செயலுக்கு இந்த சொல்லை வச்சிருக்கிறாங்க, பெயர் சொல். இப்போ அடித்தல்ங்கிறதுக்கு பதிலாக அடித்தான் அப்படிங்கிறீங்க. இந்த அடித்தான் என்பதற்குள்ள ஒரு காலம் அடங்கியிருக்கா இல்லையா? அடித்தான்னு எப்போ சொல்லுவோம்? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் நடந்திருக்குன்னு அர்த்தம். நேற்று அடித்தான், நேற்று, போன மாதம், போன வருஷம், அல்லது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த அடித்தான்னு சொல்லும் பொழுது தான் அதில் என்ன அடங்கியிருக்கிறது? காலம் அடங்கியிருக்கிறது. அது அடிப்பான்ங்கிறீங்க, இதுவும் காலம் அடங்கியிருக்கு. அடிப்பான் என்பதில் என்ன வருது? அடித்தல்ங்கிற செயலும் இருக்கிறது, அது இனிமேல் நடக்கும் என்பது அதில் இருக்கிறது. இப்போ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அடிக்கிறான்ங்கிறோம். இந்த அடிக்கிறான் என்பதில் என்ன இருக்குது? வெறும் அடித்தல் மட்டும் அதில் இல்லை. எப்போ அடித்தல் நடக்குதுங்க? இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு வினை சொல் என்று சொல்வதாக இருந்தால் அதில் ஒரு செயலும் அது நிகழ்கிற காலமும் அதில் மிக்ஸ் பண்ணி இருக்கும். அப்படி இருந்தால் அந்த மாதிரி சொல்ல என்ன செய்யணும்? வினை சொல் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு கருத்தை சொன்னிச்சின்னு சொன்னால் அதை பெயர் சொல் என்று சொல்லிடணும். இப்போ கண்ணாடிங்கிறது என்னன்னு கேட்டால் பெயர் சொல். மூக்கு என்னன்னா பெயர் சொல். விரல் என்னன்னு கேட்டால் அது பெயர் சொல். நகம் என்ன? அது பெயர் சொல். இந்த பட்டன் என்ன? அது பெயர் சொல். சட்டை என்ன? பெயர் சொல். அப்போ இந்த மைக்கு என்ன? பெயர் சொல். லேப்டாப் என்ன? பெயர் சொல். அப்போ ஒரு பொருளை குறிக்கிற எல்லா சொற்களுமே பெயர் சொற்கள் என்று விளங்கிக் கொள்ளணும். வினை சொல் என்று எதை சொல்லுவோம் என்று கேட்டால் அந்த செயலும் காலமும் அடங்கி இருக்கும். இதுதான் அந்த வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு. இதை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறை இருக்குது. எப்படி எளிமையாக புரிந்து கொள்வதுன்னு சொன்னால், ஒரு சொல்லை நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லும் பொழுது எப்போது என்ற ஒரு கேள்வி அதில் கேட்க முடியுமான்னு பாருங்கள். கேட்க முடிந்தால் அது வினை சொல். எப்போதுங்கிறத கேட்க முடியலைன்னு சொன்னால் அது பெயர் சொல். இப்போ உதாரணமாக சாப்பாடு எடுத்துக்காட்டி இது சாப்பாடுங்கிறோம். எப்போ சாப்பாடு? எப்பவும் அது சாப்பாடு தான். யானைன்னு இருக்கிறது, இது யானை. இந்த யானைன்னு சொன்னோன்னு எப்போது எவனாச்சும் கேட்பானா? யானைன்னா யானைக்கு பேர், அது நேற்று யானை தான், இன்னைக்கு யானை, நாளைக்கு யானை தான். அப்போ யானைன்னு ஒரு சொல்லும் பொழுது அந்த யானையை சொன்ன உடனே என்ன கேள்வி வராது? எப்போ, எப்பொழுது, என்று, அந்த மாதிரியான ஒரு காலம் குறித்த ஒரு கொஸ்டின் அதில் வராது. சிரித்தான்கிறீங்க, எப்போ கேட்கலாம். சிரித்தான்னு சொன்னானேயானால் அதனோடு எப்போதுண்டு இணைக்க முடியுமா? முடியாதா? முடியும். எப்போது சிரித்தான், அல்லது புறப்பட்டான், எப்போது புறப்பட்டான், அல்ல வருவான், எப்போது வருவான், வரமாட்டான், எப்போது வரமாட்டான். அப்போ வந்து ஒரு ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அதில் காலமும் அடங்கி இருக்கிறதுனால தான் எப்போதுங்கிற காலத்துக்குள்ள கேள்வி தானே. எப்பொழுதுண்டா எந்த நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்பொழுதுன்னு சேர்க்கும்போது என்ன விளங்கிக்கிறதுன்னு கேட்டால் அது உள்ள ஒரு காலம் இருக்குது. அது என்ன காலம்னு நம்ம கேட்குறோம். அப்போனா வந்து வினைச்சொல்லை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு சொல்லை வினைச்சொல் என்று நீங்கள் அறிந்து, உங்கள் தமிழ் மொழியில் நான் சொல்கிறேன், தமிழ் மொழியில் ஒரு சொல்லை வினைச்சொல் என்று அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த சொல்லை சொல்லும் பொழுது அதனோடு சேர்த்து எப்போது என்று சேர்க்க முடிந்தால், அல்லது ஒருவன் அந்த சொல்லை சொல்லும் பொழுது இன்னொருவன் எப்போது என்று அதில் கேள்வி கேட்க முடிந்தால், அந்த மாதிரி அமைந்திருக்கிற சொற்களை வந்து என்ன செய்வாங்க? அதை வினை சொல் என்று சொல்லுவாங்க. 2 வகை தான். அதாவது ஒரு கருத்தை சொல்லிச்சுன்னு சொன்னால் பெயர் சொல்லு, கருத்தோட காலத்தையும் சேர்த்து சொன்னால் வினை சொல். இவ்வளோ தான் விஷயம். அது போக இந்த பெயர் சொல் இணை சொல் இருக்கும்ல, இதுகளை வந்து ஒன்னோட ஒன்று சேர்க்கறதுக்காக வேண்டி இடையில சொருகிறதுக்காக வேண்டி சில சொற்களை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம்லாம் இருக்காது, தனியாக அதுக்கு அர்த்தம்லாம் இருக்காது. அது எதுக்கு வரும்? இதையும் அதையும் கோர்க்க ஒரு பசை மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரி,
வரக்கூடிய சொற்களுக்கு பேர் என்னென்னா இடை சொல். இப்போ நான் இப்ராஹீமை அடித்தேங்கிறோம். நான்கிறது என்ன? என்னை குறிக்கிறதுல அது பெயர் சொல். இப்ராஹிம் என்னது? அது ஒரு ஆளுக்கு பெயர் சொல். அடித்தேங்கிறது என்ன? அது வினை சொல். இந்த இப்ராஹீமில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் இப்ராஹிமைங்கிறோம். அவனை நம்ம அடித்ததுனால அந்த இப்ராஹிம் என்பதோடு எதை சேர்க்குறோம்? இப்ராஹிம் ப்ளஸ் ஐ. இப்ராஹிம் ப்ளஸ் ஐயன்னா போட்டால் இப்ராஹீமை. இந்த ஐன்னு போடுறீங்கல்ல, இதுதான் இடை சொல். இந்த ஐ போட்டால் தான் அந்த வார்த்தையை கோக்க முடியும். இப்ராஹிம் அடித்தேன்டா மீனிங் வராது. நான் இப்ராஹிம் அடித்தேன்னு சொல்ல முடியாது. நான் இப்ராஹிமை அடித்தேன் அப்படின்னா தான் நான் அடித்தவன் இப்ராஹிம் அடி வாங்கினவன் என்கிற ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இப்ராஹிமை இந்த ஐந்து சேர்க்குறீல்ல, இந்த ஐக்கு பேர் தான் இடை சொல். இந்த இடை சொல்ல வெறுமனை ஒருத்தர் ஐங்கிறான் என்னடா என்னடா தெரியாது, அர்த்தம் இல்லை. அது எப்போ அர்த்தமாக? இப்ராஹிமே அடித்தேன் அந்த கோர்க்கிறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர தனித்து அதுக்கு மீனிங் வராது. அதுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஆனால் தனித்து சொன்னால் என்ன வராது, அதுக்கு ஒரு மீனிங் வராது. இப்போ நான் இப்ராஹிமுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறோம். நான் ஒரு பேனாவை இப்ராஹிம்ங்கிற ஆளுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ எப்படி சொல்லுவேன்? இப்ராஹிமுக்கு பேனாவை கொடுத்தேங்கிறோம். அந்த இப்ராஹிம் என்பதோட இப்ராஹிமுக்கு உக்குன்னு சேர்க்குறீங்கல்ல, உக்குங்கிற வார்த்தை. இந்த உக்குக்கு என்ன? ஒருத்தர் தனியாக உக்குங்கிறான். என்னடா உக்குண்டா என்னடான்னு கேட்போம். இப்ராஹிம் ப்ளஸ் உக்கு, இப்ராஹிமுக்கு. அப்போ இப்ராஹிமுக்கு கொடுத்தேனுங்கும் போது நான் கொடுத்துருக்கிறேன், வாங்கியிருக்கிறான். வாங்குறவனை குறிக்கிறது என்பதற்காக இந்த இடை சொல்லை போட்டு கோர்க்கணும். இப்படிங்கிறது தான் இடை சொல் என்பது. அப்போ இடை சொல் என்பது எதுக்கு வரும்னு கேட்டால், ஒன்றை ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோட கோர்க்கும் பொழுது சும்மா தானாக ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கும் என்று சொன்னால் ஒட்ட வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? சில சொற்களை நம்ம தமிழில் வச்சுருக்கோம்ல, இப்படியாக இருக்கிற மாதிரி அரபிலையும் இருக்குது. முதல் தமிழில் விளங்கிக்கிட்டு போனால் தான் நம்ம அரபி இன்னொரு மொழியில் விளங்க முடியும். இப்போ நான் சில வாசகங்களை உங்களுக்கு சொன்னால் விளங்கிக்கிறோம். நான் நேற்று காலையில் மதுரைக்கு சென்றேன், இது ஒரு வாக்கியம். நான் நேற்று காலையில் மதுரைக்கு சென்றேன். இதில் நான்கிறது என்ன? என்னை குறிக்க பெயர் சொல். நேற்றுங்கிறது என்ன? அது ஒரு நேரத்தை குறிக்குது, அது ஒரு பெயர் சொல். காலைங்கிறது என்னது? அது ஒரு நேரத்தை குறிக்கிறது, அது ஒரு பெயர் சொல். அந்த காலை இல்ங்கிறோம்ல, இல்ங்கிற என்ன அர்த்தம்? இல்ங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் காலையில்னு சொல்லும்போது காலை நேரத்தில் அந்த சேர்க்கறதுக்கு அது துணையாக நிற்கிது. அந்த இல்ங்கிறது இப்போ இடை சொல்லு. நான்கிறது நான் நேற்று காலையில் மதுரைக்கு சென்றேன் அப்படின்னு சொன்னால் நான்கிறது ஒரு பெயர் சொல்லு, நேற்றுங்கிறது ஒரு பெயர் சொல்லு, காலைங்கிறது ஒரு பெயர் சொல்லு. அந்த இல் என்று சொல்வது இடை சொல்லு. மதுரைக்கு சென்றேங்கிறோம்ல, மதுரைங்கிறது பெயர் சொல்லு. மதுரைக்கு இக்குங்கிறீங்கல்ல, அது ஒரு இடை சொல்லு. சென்றேன் இதுதான் வினைச்சொல். இந்த ஊழபெரிய வாக்கியத்தில் சென்றேங்கிறது மட்டும்தான் அது வினைச்சொல்லாக இருக்குது. ஏன்னா சென்றேன்ன உடனே அந்த சென்றேன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க, எப்போன்னு கேட்கலாம்ல. சென்றேன், எப்போ சென்றாய், எப்போது சென்றாய், இந்த எப்போதுன்னு கேட்க முடியுது. அப்போ இந்த சொல்லில் என்ன இருக்குது? பெயர் சொல்லும் நமக்கு விளங்குது, இடை சொல்லும் வழங்குது, வினை சொல்லும் வழங்குகிறது. அது மாதிரி இன்னொரு 2-3 சொல்ல நீங்கள் என்ன இதை நீங்கள் தெரிஞ்சவர்கள் நீங்கள் இருப்பீங்க. நாம் இதை நடத்துறது என்னன்னு கேட்டால், தமிழ் மொழியிலேயே இலக்கணம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களையும் வைத்து தான் இந்த பாடத்தை நடத்துகிறோம். சில ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியுமே எங்களுக்குன்றக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடத்துக்கு வந்தால் தான் அரபியில் சொல்லும்போது விளங்கும். அதுக்காகத்தான் இதை நான் சிலது கூறியது கூறல் மாதிரி உங்களுக்கு தெரியும், படித்தது படிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம இலக்கு யார் என்று கேட்டால், கீழ்நிலையில் அந்த இதில் படிப்பில் கீழ்நிலையில் உள்ளவர்களில் இருந்து மேல்நிலையில் உள்ள எல்லாருக்கும் விளங்குற மாதிரி கொண்டு போகிறதுக்காகத்தான் ஒரு பாமரத்தனமான விஷயங்களாகவும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி சனிக்கிழமை காலை மூசாவுக்கு திருமணம் நடந்ததுங்கிறீங்க. சனிக்கிழமை
அது என்னது? அது ஒரு நாளுக்கு பேர், அது பெயர் சொல். காலை அது ஒரு பெயர் சொல். காலையில் வந்து காலையில்னு கூட சொல்லலாம், இல்லை விட்டுட்டு கூட சொல்லலாம், அந்த அர்த்தம் வந்துடும். சனிக்கிழமை காலை மூசாவுக்கு, சனிக்கிழமை காலையில் மூசாவுக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இடை சொல் இல்லாமலே கூட சேர்ந்துக்கிறோம், இடை சொல் வச்சியும் சேர்க்கலாம். அப்போ சனிக்கிழமை வந்து பெயர் சொல்லாக இருக்கிறது. காலைங்கிறது வந்து அது ஒரு நேரத்தை குறிக்கிறதுல, இது ஒரு நாளை குறிக்கிறது, ஒரு நேரம், அது ஒரு பெயர் சொல்லு. மூசாவுக்கு, மூசாங்கிறது பெயர் சொல்லு. இந்த உக்குங்கிறீங்கல்ல, அது வந்து இடை சொல், உற்றது. திருமணம் அது ஒரு பெயர் சொல். திருமணம்னு அந்த ஒரு ஒரு காரியத்துக்கு பேர் திருமணம். நடந்தது, நடந்ததுங்கிற வினைச்சொல். எப்போ நடந்தது, நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறோம், எப்போ நடந்ததுன்னு கேட்கலாம்ல, இது வினைச்சொல். இப்படி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் இந்த 3 தாண்டி 4வது சொல் இருக்காது. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சை எடுத்துக்கொண்டாலும் அந்த சொல் ஒன்று பெயர் சொல்லாக இருக்கும், அல்லது வினை சொல்லாக இருக்கும், அல்லது இடை சொல்லாக இருக்கும். இந்த 3 வகையில் தான் எந்த ஒரு வாக்கியத்தை அரபியில் எடுத்தாலும் சரி, தமிழில் படித்தாலும் சரி, இந்த 3 வகையில் தான் எல்லா விதமான சொற்களும் வந்து அமைஞ்சிருக்கும். இன்னொரு இதெல்லாம் நல்லா புரியறதுக்காக வேண்டி சிலதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருக்கிறது. மதுரையில் இருந்து சென்னைக்கு இரவு 8 மணிக்கு பேருந்து புறப்படும், இப்படி சொல்கிறேன் ஒரு வாசகம். எப்படி சொல்கிறேன்? மதுரையில் இருந்து சென்னைக்கு இரவு 8 மணிக்கு பேருந்து புறப்படும். இதில் வந்து என்னது? மதுரையில் இருந்துங்கிறோம். மதுரையில்ங்கிறது ஒரு சொல்லல் தான், உடைக்கணும். மதுரை அது ஒரு ஊருக்கு பெயர் சொல். மதுரை இல், அந்த இல்ங்கிறீங்கள என்னது? ஒட்டுறதுக்கு உள்ளது, இடை சொல். இருந்து, இருந்துன்னு அந்த அந்த இருந்து இல்லை, அங்கே இருந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு இடை சொல்லு தான். இருந்துங்கிறதுக்கு ஒரு பொருள் கிடையாது. சென்னைக்குங்கிறோம், சென்னைங்கிறது பெயர் சொல். சென்னையோட சென்னைக்குன்னு இந்த இக்கண்ணா குணா போடுறீங்களா, அது என்னது? அது ஒற்ற சொல்லு, இடை சொல்லு. இரவு அது ஒரு ஒரு நேரத்துக்கு பேர். 8, 8ங்கிறது ஒரு நம்பருக்கு பேர். மணி, மணிங்கிற ஒரு டயத்துக்கு பேர். மணிக்கு அந்த இக்குன்னு போடுறீங்கல்ல, அது என்னது? அது இடை சொல். பேருந்து, பஸ்ஸு, பேர் சொல். புறப்படும், புறப்படும் என்பது வினை சொல். ஏன் எப்போ புறப்படும் கேட்கலாம்ல. பஸ்ஸு புறப்படும் எப்போது. அப்போ எந்த ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டால் இது விளங்குனா தான் வினை சொல்லை எப்படி மாற்றணும், பெயர் சொல்லை எப்படி மாற்றணும், இடை சொல்லை எப்படி மாற்றணுங்கிறது நமக்கு ஒரு சொந்த மொழி மாதிரி மாறிக்கிறோம் அரபிலை. அதுக்காக தான் இப்படி நடத்த வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த மொழியாக இருந்தாலும் அந்த சொற்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கும், இல்லைன்னா வினை சொல்லாக இருக்கும், இல்லைன்னா இடை சொல்லாக இருக்கும். இந்த 3 வகையை வச்சுக்கிட்டீங்களா? இந்த 3 வகையை நீங்களும் என்ன செய்யலான்னு கேட்டால், சில வார்த்தைகளை சொல்லி பெயர் சொல், வினை சொல், இடை சொல் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உருளைக்கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உதாரணத்துக்கு போட்டுக்கிறங்க. உருளைக்கிழங்குங்கிறது என்ன? அது ஒரு பொருள், ஒரு ஒரு உணவுக்கு பேர். நான்கிற என்னை குறிக்கிறேன், இது ஒரு பெயர் சொல். சாப்பிட மாட்டேன், அது ஒரு சாப்பிட மாட்டேன்னா ஒரு வினை சொல். சாப்பிட மாட்டேன், எப்போ சாப்பிட மாட்டாய். அப்போ இப்படி நீங்களாம் என்னத்தையாவது போட்டு வாயில் வந்து என்ன செய்யலாம், ஏதோ ஒரு தமிழ் வாசகத்தை எடுத்துக்கொண்டு இதில் எதாவது பெயர் சொல்லு தமிழில் கண்டுபிடிச்சிட்டுனா அரபியும் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்காக தான் உங்கள் தாய்மொழியில் இதெல்லாம் பிரித்து உங்களுக்கு அறிய தெரிந்தால் அரபு மொழியிலையும் உங்களுக்கு அறிய தெரிகிறது எளிதாக இருக்கும். இப்படியாக அந்த 3 வகையான சொற்கள் இருக்கிறது. அடுத்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, இது நல்லா இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி சில சொற்கள் என்ன செய்யணும், நமக்கு வந்து பெயர் சொல்லு, வினை சொல்லு, இடை சொல்லை பிரித்து கண்டுபிடிக்க தெரிகிறதா, அதை கரெக்டாக மண்டையில் ஏற்றிக்கிட்டோமா. பெயர் சொன்னால் டக்குன்னு எதை கேட்டாலும் நம்ம சொல்லிட முடியுமா, வினை சொல் என்று எதை வேணாலும் கரெக்டாக சொல்லிட முடியுமா என்று என்ன செய்ய எப்போ சரியாக வரும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சில வாசகங்களை நீங்களாக சொல்லி, எந்த வாசகத்தை வேணாலும் சொல்லுங்கள், இன்னும் வந்துடும். உங்கள் பாஷையில், தமிழ் பாஷையில் எந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை நீங்கள் போட்டாலும் சரிதான், அந்த வாக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெயர் சொல்லு, வினை சொல்லு, இடை சொல்லு என்று பிரித்து நீங்கள் காத்திர முடியும். இப்போ இந்த சொற்களை 3 வகை இருக்குல்ல,
3 வகையையும் தனித்தனியாக நம்ம பிரித்து அறியணும். வினை சொல்லு, இந்த வினை சொல்லுங்கிறத அதுக்கு அதனுடைய சட்டங்கள் என்ன, பெயர் சொல்லு அதுக்கு உரிய சட்டங்கள் என்ன, இடை சொற்கள் அதற்குரிய சட்டங்கள் என்ன என்பதை அடுத்தபடியாக நம்ம அறியணும். அது ஏன் அறியணும்னு கேட்டால், முதல்ல நம்ம வினை சொல்ல எடுத்துக்கிறோம். வினை சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு வினை சொல், தமிழில் ஏதோ ஒரு வினை சொல், ஒரு வினை சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வினை சொல்லில் இருந்து ஏராளமான வடிவங்களை கொண்ட வினை சொற்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஒரு வினை சொல்லு தான். அந்த ஒரு வினை சொல்ல என்னவாகும்னு கேட்டால், பல விதங்களில் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தமும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறதுனால படித்தான்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிறங்க. படிக்கிறோம்ல, படித்தான். இந்த படித்தான் என்கிற இந்த ஒரு சொல்லு படித்தாண்டு எல்லா இடத்துலையும் வருமாண்டா வராது. படித்தாண்டு எப்போ வரும்? ஒரு ஆம்புல படிக்கிறத பற்றி பேசும் பொழுது தான் படித்தான். இஸ்மாயில் படித்தான், கந்தசாமி படித்தான். ஒரு ஆம்பளையை சொல்லும்போது என்ன செய்வோம்? படித்தான்னு சொல்லுவோம். இந்த ஒரு பேசிக்கான இந்த படித்தான்கிற சொல்லு தான் ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது எப்படி மாறிக்கிறேன்? படித்தாள், படித்தான். இன்னும் மாறிக்க ஒரு சொல்லு தான் மாதிரி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நம்ம படித்தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலேயே நம்ம அந்த இன்னும் மட்டும் லேசாக மாற்றி விட்டு பெண்ணுக்குரிய சொல்ல நம்ம தயாரிச்சுக்கிற முடியும். அப்போ படித்தான், ஒரு ஆம்பளை படித்தான்னு சொன்னால் படித்தான்கிறீங்க. பொம்பளை ஆயிஷா படித்தாள், கருப்பாயி படித்தாள். அப்போ ஒரு படித்தது ஒரு பொம்பளையாக இருந்தால் அந்த படித்தான்கிற அந்த ஒரு சொல்லத்தான் எப்படி மாற்றுறோம்? படித்தாள் என்று பொம்பளைக்கு மாற்றிடுறோம். சரி, ஒரு ஆள், ரெண்டுமே ஒரு ஆள் தானே. படித்தான்கிறது ஒரு ஆம்பளை தான், படித்தாள் என்பது ஒரு பொம்பளை தான். ஒரு 10 பேர் படிக்கிறாங்க, அதை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. படித்தான்னு சொல்லுவோமா? 10 மாணவர்கள் படித்தான் சொல்ல முடியாது. 10 மாணவர்கள் படித்தாள் சொல்ல முடியாது. படித்தார்கள்னு மாறுது பாருங்க. ஒரு படித்தான்ங்கிறது தான் ஆம்பளைக்கு சொல்லும்போது படித்தான். ஒரு பெண்ணை பற்றி பேசும் பொழுது படித்தாள். பலர் படித்தாங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வோம்? 10 ஆண்கள் படித்தார்கள், 10 பெண்கள் படித்தார்கள். இது ஆண் பெண் வித்தியாசம் வரமாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு சொல்லும்போது படித்தான் ஒரு ஆம்பளை, ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது படித்தாள் ஒரு பெண்ணு. பலர் படிக்கும் பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவான ஒரு சொல்ல தான் நம்ம வச்சுருக்கிறோம். எப்படி? படித்தார்கள். அப்போ ஒரு ஆளுக்கு மேலே 2 பேரை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணும்? படித்தார்கள். இப்போ பாருங்கள், ஒரு படித்தான்கிற ஒரு சொல்லு எத்தனையா மாறி போச்சு. இப்போ வடிவம் எடுக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஒரு நிறைய சொற்கள் மாதிரி தெரியும். ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சோன்னு சொல்லு தான் இருக்கும். ஒரு சொல்லு தான் அப்படி 30, 40, 50ஆக விரிவாகிறது. 1 தெரிஞ்சு 50 தெரிஞ்சு வேணும்னு அர்த்தம் இப்பொழுது. சரி, இந்த 3 சொல்லாச்சுல. ஒரு ஆள் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை பார்த்து அவன்கிட்டயே அவன் ஜெயில சுட்டி காட்டுறோம். படித்தாய், நீ படித்தாய் அப்படிங்கிறோம். அப்போ படித்தாய்ன்னு சொல்கிறோமே, அதுவும் படித்தான் அந்த வார்த்தை தானே அது. இது வேற ஒரு சொல்லா இல்லை. படித்தான் என்கிற அந்த ஒரு சொல்லுதான் அவனையே நோக்கி பேசும் பொழுது படித்தாய். ஆம்பளையை பார்த்தும் படித்தாய்ன்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணை பார்த்தும் படித்தாய்ன்னு சொல்லுவோம். நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ எப்படி சொல்லுவோம்? படித்தீர்கள். படித்தாய் முன்னாடி உள்ள ஆளை சொல்லும்போது படித்தாய்ங்கிறோம். பல பேரை பற்றி சொல்லும் பொழுது, பல பேரை நோக்கி பேசும் பொழுது படித்தீர்கள். அப்போ ஒரு படித்தான்கிற சொல்லு தான் படித்தாள்னு பொம்பளைக்கு மாறுது, படித்தார்கள்னு பலருக்கு மாறுகிறது. முன்னாடி உள்ள ஆளை நோக்கி பேசும்போது படித்தாய் என்று மாறுகிறது. முன்னாடியே பல பேரை நோக்கி பேசும் பொழுது படித்தீர்கள்னு மாறுது. நான் படித்ததை பற்றி நானே சொல்கிறேன், படித்தேன். அந்த படித்தான்ட்டு சொல்ல முடியுமா? நான் படித்தான் சொல்ல முடியுமா? அப்போ மாற்ற வேண்டியிருக்குல்ல. நான் வரும்போது அதை கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும். நான் படித்தேன்,
நம்ம நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் படித்தோம். அப்போ எப்படிலாம் வருது? படித்தான், படித்தால், படித்தார்கள், படித்தாய், படித்தீர்கள், படித்தேன், படித்தோம், கும்பிட்டு வந்துடுது. ஒரு படித்தான்கிற ஒரு சொல்ல வேற ஒருத்தனை பற்றி பேசும் பொழுது அதில் ஒரு 3 வந்துடுது. அவன் செயலை அவன்கிட்டே சுட்டி காட்டும் பொழுது அதில் ஒரு 2 வந்துடுது. நான் செஞ்சதை நானே சுட்டி காட்டுறது வரும் பொழுது ஒரு ஆளாக இருந்தால் படித்தேன், படித்தேங்கிற கொச்சை படித்தேன், பல ஆறாக இருந்தால் படித்தோம், இப்படி வருதுல்ல. அப்போ இந்த ஒரு படித்தான் எத்தனையா மாறுது? 3 மாறி போச்சு. இதில் இது மாத்திரம் இல்லாமல் இது ஒன்று தான் மாறுதுங்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து நேற்று உள்ள விஷயத்துக்கு உள்ளது. படித்தான்ங்கிறது எப்போ உள்ளது? கடந்த காலத்தில் உள்ளது. நாளைக்கு படித்தான்னு சொல்லுவீங்களா? படித்தான், அடுத்த மாதம் படித்தான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ படித்தான்ங்கிறத பிடிச்சி என்ன செய்யணும்னா படிப்பான்னு மாற்றணும். படிப்பான்னு மாற்றும்போது என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்த படித்தான் படிச்சுக்கிட்டீங்கல்ல, இந்த படித்தான் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடித்தான்ங்கிறத இதே மாதிரி சொல்லிடுவீங்க. படித்தான், படித்தாள், படித்தார்கள், படித்தாய், படித்தீர்கள், படித்தேன், படித்தோம்னு சொல்கிற மாதிரி அடித்தாண்டு போட்டு பாருங்கள். அடித்தான், அடித்தாள், அடித்தார்கள், அடித்தாய், அடித்தீர்கள், அடித்தேன், அடித்தோம்னு வந்துடும்ல. எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல. ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டைலை மட்டும் மனசில் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த சொல்ல கொடுத்தாலும் நம்ம அதே மாதிரி சொல்லிட முடியும். சரி, இதெல்லாம் எந்த காலத்தை குறிக்கும்? படித்தான்ங்கிறது படித்தான், படித்தாள், படித்தார்கள், படித்தேன், படித்தோம்லாம் எப்போ? இது நேற்று படித்தேன், நேற்று, போன மாதம், போன வாரம் படித்தேங்கிறது இந்த வார்த்தை சொல்லி இதெல்லாம் கடந்த காலத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. இதையவே நாளைக்கு நடக்கிறத பற்றி, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம் உள்ளதை பற்றி பேசுனா என்ன செய்வோம்? படித்தான் என்பது படிப்பான், பாண்டு மாறிக்கிறது. அந்த சொல்லு தான் அது. ஒரு சொல்லுக்கு தான் இத்தனை வடிவம் வருது. படித்தான்கிற அந்த ஒரு சொல்லு தான் நாளைக்கு ஒருத்தன் படிக்க போகிறான். அப்போ என்ன செய்வோம்? இஸ்மாயில் படிப்பான், ஆயிஷா படிப்பாள். அது அவனை நோக்கியே சொல்கிறோம், நாளை நீ படிப்பாய். அப்புறம் நிறைய பேரை பார்த்து சொன்னால் படிப்பீர்கள். தன்னையை பற்றி சொன்னால் படிப்பேன். நாளைக்கு நேற்று படிப்பேன்னு சொல்லுவோமா? படிப்பேன். நிறைய பேர் சொல்ல இருந்தால் படிப்போம். வருங்காலத்தில் மாறுது பாருங்க. அது சென்ற காலத்திலையும் மாறுது. அதில் ஒரு இத்தனை வகை, ஒரு சொல்லு இத்தனை வகையாக வந்துருச்சு. 7 சொல்லாச்சு ஒரு சொல்லு. இதில் ஒரு 7 சொல்லாயிடுச்சு வருங்காலத்தில். அது நிகழ்காலமாக இருக்குன்னு வைங்க. அப்போ என்னவாக? அதில் இதே மாதிரி வரும். படிக்கிறான், இப்போ ஸ்டில் நடக்கிறது. நிகழ்காலம்னு என்ன அர்த்தம்? இப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறாய், படிக்கிறீர்கள், படிக்கிறேன், படிக்கிறோம், இப்படி வருதுல்ல. அப்போ ஒரு வினை சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா மும்புட்டு வருது. இப்படி வந்து அரபியில் நீங்கள் மாற்றணும். இப்போ எப்படி நீ அந்த மொழியை அறியணும்னு சொன்னால் ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கிறணும். ஒரு ஆம்பளைக்கு எப்படி அதை சொல்லணும், 2 ஆம்பளைக்கு எப்படி சொல்லணும், பல ஆம்பளைக்கு எப்படி சொல்லணும், பெண்ணுக்கு எப்படி சொல்லணும், இப்படின்னு வகைப்படுத்தி அறிய வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறது. இந்த வினை சொற்களை 3 வகையான சொல்லை வந்து நம்ம எடுத்திருக்கிறத தான் எடுத்துருக்குறோம். வினை சொல்லை தான் எடுத்திருக்கிறோம். வினை சொல் விஷயத்தை முடிச்சுட்டு பெயர் சொல்லுக்கு போகணும். வினை சொற்களை வந்து ஏன் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னு கேட்டால் இதில் தான் நிறைய வந்து சொற்கள் வந்து உருவாகும். நான் சொன்னது உதாரணத்தை சொன்னேன், இவ்வளோ தான் இல்லை, இன்னும் இருக்கிறது. உதாரணத்துக்காக வேண்டி சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். இவ்வளவு தானா என்று கேட்டால் இதுக்கு மேலேயும் அந்த வினை சொற்கள் என்ன செய்யும்? பல வடிவங்கள், 100-200க்கு மேலே வடிவங்கள் வரும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் வினை சொல்ல அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த வினை சொல்லில் வந்து இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம்ல, தமிழ் என்ன பார்த்தீங்க? அதாவது சென்ற காலத்தை எடுத்துக்கிடுவோம். படித்தான் ஒரு சொல்லு, சென்ற காலத்துக்கு மட்டும். படித்தாள் 2வது சொல்லு. படித்தார்கள் 3வது சொல்லு. படித்தாய் நேர பார்த்து பேசும்போது 4வது சொல்லு. படித்தீர்கள் 5வது சொல்லு. படித்தேன் 6வது சொல்லு. படித்தோம். அப்போ சென்ற காலத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு சொல்லுக்கு 7 வடிவம் இருக்கிறது. இருக்கா?
ஆனால் அரபியில் வந்து இந்த 7க்கு பதிலாக 14 வடிவம் இருக்கிறது. 7 தான் நம்ம தமிழில் இருக்கிறது. இதே 7 இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக ஓடி போயிடும். அரபியில் வந்து 7 கிடையாது. இந்த 7க்கு பதிலாக எத்தனை வரேன்? 14. ஒரு சொல்லு 14 வகைக்கு வரும். இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைய பாடத்தில் விரிவாக பார்ப்போம்.